டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் வழக்கை சிபிஐ விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என, மேலும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரைக்குமான காலகட்டத்தில் 45,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததுல சுமார் 397 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி சிறப்பு புலன்வின விசாரணை குழு அமைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அறப்போர் இயக்கத்தின் சார்பிலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அதிமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் சரவணன், ராஜ்குமார் ஆகியோர் சார்பிலும் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளை தலைமை நீதிபதி எஸ் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போது அறப்போர் இயக்கம் தரப்பில் முன்வைத்த வாதம் என்னவென்றால், இந்த டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் பங்கேற்ற ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் ஒரே விலையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால் தான் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலன் விசாரணை குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வாதிடப்பட்டது. அதிமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆரம்பகட்ட விசாரணையில குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இல்லை என புகார்களை முடித்து வைத்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை அளித்திருக்கிறது. நீதிமன்றத்தின் உத்தரவு வரும் வரை காத்திருக்கிறாமல் அறப்போர் இயக்கம் அனைத்து ஆதாரங்களையும் வழங்கியும் கூட அமைச்சர், மின்வாரிய உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டுள்ளதால் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் டான்ஜெட்கோ என சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னவென்றால், இந்த குறிப்பிட்ட ஆண்டுகள்ல டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக கூறுவது தவறு. இந்த இரண்டு வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் இருவரும் அரசியல் உள்நோக்கத்தோடு விளம்பர நோக்கத்தோடும் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் தொடர்பாக ஒப்பந்தத்தில் அனைத்து விண்ணப்பதாரர்களும் ஒரே விலையை குறிப்பிடுவது என்பது 1987 ஆண்டு முதல் நடைமுறை அந்த பின்பற்றப்பட்டு வருகிறது என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி இந்த விவகாரத்தில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்தி விசாரணையில குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இல்லாத தெரிய வந்ததனால இந்த புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்ததை அடுத்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில இன்றைக்கு காலையில தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் இந்த புகார்கள் தொடர்பாக, அதாவது டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் நடந்த அந்த முறைகேடு புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதனால் இந்த வழக்கு சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் 2 வாரங்கள்ல சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிபிஐயின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று டான்ஜெட்கோ மற்றும் தமிழக அரசுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் வழக்கை சிபிஐ விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.